2022 ஆண்டுகள். ஒருக்கா கவனிங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க, மாறி சொல்றேன். சாரி, 2022 பேப்பர் என்ன பண்றேன், 2022 பாஸ் பேப்பர்கள். 2022 மாலினி வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. நிஷாக், இது கேட்கணும் விஷயம். சரி, அப்படி கோட் அடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நிஷாக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அன்மியூட் பண்ணிருங்க. சரி, சரியா. முதன்மை ஏடுகள் 4 டிஃபம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டா கோர் அடிச்சு கொள்ளுங்க. கோர் அடிச்சார்கள் ஒரு தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். போதுமா? இந்த கோட் அடிக்கிறதை வீட்டுல உட்கார்ந்து கோட் அடிச்சு பழகணும். கணக்கா பேர் இந்த பெருவனவு கொடுப்பனம்னால அடிக்கணும்னா அளந்து 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 சரியான டைம் எடுக்குது. வேகமா கோட் அடிக்கிறதுலயும் உங்களை டைம் மிச்சம் பிடிக்கலாம். சரியோ? கோட் அடிக்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை வரையில பேசிக்கா கோட் அடிக்கணும். எப்பயுமே நான் சொல்லணும், ஒரு 7-8 வரையில காசு பெருவனவு கொடுப்பனம் 4 இடம் வந்தா குறைஞ்சது ஒரு 7-8 வரை இடைவெளியில பெருவனவு கொடுப்பனம் 4 இடம் அடிச்சுக்கணும். அதை விட கூட வரப்போறது. சரிதானே? குறைய வந்தா பரவாயில்லை. சில பேர் எண்ணுறது எத்தனை இருக்கு பெருவனவுல. ஓகே, 3 இருக்கு, 3 கோட் அடிக்கும். அப்படி எல்லாம் இல்லை. ஒரு 8 வரையில ஒரு அப்ராக்ஸா அடிச்சு கொள்ளுங்க. இந்த 8 வரி பயன்படுத்த வேண்டிய தேவை சில நேரம் இருக்கு, சில நேரம் அதை விட குறைய. பெரும்பாலும் ஒரு 5 விஷயம்தான் உங்களுக்கு பெருவனவு கொடுப்பனவு 4 இடங்கள்ல மேக்சிமம் வரக்கூடிய விஷயம். சரி, சோ இந்த கேள்வியை கவனிங்க பிள்ளைங்க. சரியா? மிச்சாக்கள் 2 பேர் கோட் அடிச்சுட்டீங்க. மிச்சாக்கள் சரி. கேள்விய பிள்ளைகள் நான் சொன்னால் எப்பயும் கேள்வி செய்ய இந்த கேள்வியினுடைய ஆரம்பம், இந்த வேண்டப்படுவதை நீங்க ஃபர்ஸ்டா வந்து பாத்துக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கா இதுல கடைசியா வங்கி இணக்க கூற்று கொண்டு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கும் கோட் அடிச்சு வச்சிருக்கேன். சரி, அப்ப இந்த கேள்வியை ஆரம்பத்துல வடிவா கவனிச்சிரும். விளங்கிட்டுதானே? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஓடல்ல கேள்வி செய்யும். அங்க இங்க இந்த கேள்வியை தேடி தேடி அலைஞ்சு தெரியுது. கேள்வியை ஓடல்ல வாசிச்சு கொண்டு போகணும். எங்களுக்கு கேட்கப்பட்ட வேண்டப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எதுவும் இருந்தா அதை நாங்க ஃபில் பண்ணி கொண்டு போறோம். அவ்வளவு அதை நாங்க ஃபில் பண்ணி கொண்டு போறோம். ஓகே, சோ முதலாவது பாருங்க, மாலினி வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியானது விநியோகஸ்தர்களிடமிருந்து பாலுணவுகளை கொள்வனம் செய்து சில்லறை கடைக்கு விற்பனை செய்கின்றது. மில்கி ப்ராடக்ட்ஸ். பாலுணவு விநியோகஸ்தர்களும் மாலினி வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியும் பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டது. இதுல நீங்க பாருங்க, மாலினி வணிகம் பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்யப்பட்டது சரி. பாலுணவு விநியோகஸ்தர்களும் பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்திருக்காங்க என்ற தரவு ஏன் தந்திருக்காங்கன்னா, கடனுக்கு கொள்வனவு செய்யல அல்லது கொள்வனவுகளை மேற்கொள்ள கொள்வனவுலையும் பேட் இருக்குது. பாலுணவு விநியோகஸ்தரும் பேட்டுக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு ஏன் தரவு தந்திருக்காங்க. இதுல பிள்ளை ஏன் ஒவ்வொரு வசனம், சில பேர் இந்த மேல இருக்கிறது வாசிக்கிறதே இல்லை. இதை வாசிக்காம டிரெக்டா ஓகே இந்த மீதி இருக்குது நேரடியா மீதிக்கு வந்துருவாங்க. இதை 11 பேர் கேள்வியும் ஒன்றொண்டா வாசிச்சு பண்ணும். சரியா? கேள்வி அதிக அளவுல ஆட்களுக்கு புள்ளிகள் குறையாது. இந்த பகுதி 2 கேள்விய தெளிவா வாசிக்கிறேன் எல்லா பாடத்திலும். ஓகே, பாலுண விநியோகஸ்தர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம்,
கொள்வனவுகள்ல வட் வரும் என்பதற்காக. சரியா? அடுத்தது பாருங்க, 2022 மார்ச் மாதத்துக்கான மீதிகள் தரப்பட்டிருக்கு. மார்ச் மாதத்துக்கான மாறிலி வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியுடன் தொடர்புடைய தகவல்கள். அப்ப மார்ச் மாதத்தோட தொடர்புடைய தகவல்கள்ல முதலாவது தந்திருக்காங்க. மார்ச் மாதத்துல ஆரம்ப மீதிகள், கடன் கொடுத்தோர் கடன்பட்டோர் காசு வட்கணக்கினுடைய மீதிகள் தந்திருக்கோம். இந்த மீதிகளை நாங்கள் என்ன செய்வோம், எங்கட பேரேட்டு கணக்குல பதிஞ்சு கொள்ளும். கடன் கொடுத்தோர் 550,000. இப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல மீதி வந்தது 550,000 பதிவு, 3 இல்லாம செய்யும். அடுத்தது கடன் பட்டோரினுடைய மீதி 640,000. காசு கணக்கினுடைய மீதி 150,000 மீதி வந்தது. அடுத்தது பாருங்க, வட் கணக்கினுடைய மீதி செலுத்த வேண்டியது 30,000. செலுத்த வேண்டியது என்றா பொறுப்பாக இருக்கும் பிள்ளைகள் செலவு பக்கம் மீதியாக இருக்கு, மீதி வந்து. சரி, அப்ப நாங்க கேள்வியை ஓர்டர்ல செய்து கொண்டு போறோம். ஓகே, 15 ஆரம்ப மீதிகளை 15. அடுத்தது 1/3/2022 உள்ளவாறு கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகை. 1/3/2022 கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு பிள்ளைகள்? இதுல பாருங்க 550,000. வட்டும் வட் பாருங்க எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கு, 30,000. 10/3/2022 முறையே 160, 161 இலக்கங்களை கொண்ட காசோலைகள் மூலம் தீர்க்கப்பட்டது. 160, 161 என்ற காசோலை மூலம் தீர்க்கப்பட்டது. ஓகே, அப்ப இதுல கவனிங்க, 2 காசோலை இலக்கம் தந்திருக்காங்க. 160, 161 காசோலைகள் மூலம் தீர்க்கப்பட்டது. அப்ப காசு கொடுப்பனவு நாளேட்டுல காசோலை இலக்கத்தை போட்டுக்கணும். 160, 161. எந்தெந்த மீதிகள்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய ஆரம்ப மீதியும் வற்றினுடைய ஆரம்ப மீதி. அப்ப கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டியது எவ்வளவு இருக்குது? 550,000. கடன் கொடுத்தோர் பகுப்பாய்வு நிரலுக்குள்ள பதியும். அடுத்தது பாருங்க, வரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய காசு வட். வரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டியது எவ்வளவு? 30,000. அப்ப இந்த 30,000 160, 161 என்ற காசோலைகளின் ஊடாக தீர்க்கப்படுது. ஒன்று 30,000 வரி திணைக்களத்துக்கு செலுத்துறாங்க, இன்னொன்று கடன் கொடுத்தோருக்கு காசோலை செலுத்து. ஓகே, அடுத்தது 1/3 செலுத்த சாரி 1/3 செலுத்தி இருக்காங்க என்ன பிள்ளை? 1/3 இதுல நீங்க திகதியையும் போட்டுக்கொள்ளலாம். ஒன்று 3 கண்ட திகதி தந்திருக்கான். சரியா? 1/3 தீர்க்கப்படும். திகதிகள் தந்திருக்கிறதால நீங்க திகதிகளையும் ஃபில் பண்ணணும். சப்போஸ் திகதி எல்லாம் போட்டதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கண்டா, நீங்க திகதியை போடாம செய்திருந்தா உங்களுடைய புள்ளிகள் இழக்கப்படும். அடுத்தது பாருங்க, இதுல ஓகே, மேலும் 1/3/2022 உள்ளவாறு கடன்பட்டோரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை 8/3/2022 பெறப்பட்டது. இத்தொகை அத்தினத்தில் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. அப்போ 8/3 என்ன நடந்திருக்கு? கடன்பட்டோரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை. அப்ப கடன்பட்டோரிடம் இருந்து ஒரு நிமிஷம். சரியா? கடன்பட்டோரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை பாருங்க,
ஆரம்ப தினத்துல 1/3 கடன்பட்டோரிடம் இருந்து பெற வேண்டிய தொகை 640,000. இந்த 640,000 பெற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைய தினமே வைப்பு செய்யப்படும். அப்ப கடன் பட்டோரிடம் பெற்ற காசு பகுப்பாய்வு நிரலுக்குள்ள நீங்கள் பதிவு செய்ய வேணும். கடன் பெற்றோரிடம் இருந்து பெற்ற காசு பகுப்பாய்வு நிரலுக்குள்ள பதிவு செய்ய வேணும். சரி, அப்ப இதுல பாருங்க, முதலாவது செம்மையாக்கள் செய்துட்டோம். என்ன, முதலாவது மேலதிக தகவல் செய்துட்டோம், ஆரம்ப விதியை பதிஞ்சு. ரெண்டாவதுல பாருங்க, உடல்ல வாசிச்சுட்டு போனால் கடன் கொடுத்தோர் வட்டினுடைய ஆரம்ப மீதியம். இரண்டாவது, கடன் பட்டோரிடம் பெறக்கூடிய ஆரம்ப மீதி தொகையும் பெற்று வைப்பு செய்யப்பட்டு. அப்ப கேள்வி ஓர்டர்ல முடிச்சுக்கணும். ஓகே, கேள்வி முடியும். சரி, கேள்வி முடியும். அடுத்தது பாருங்க, 5.3 கம்பெனியானது விநியோகஸ்தரிடம் இருந்து 1120,000 பாலுணவுகளை கடனுக்கு கொள்வனவு செய்தது. சரியா? அப்ப இங்க ஒரு கடன் கொள்வனவு பத்தி கிடைச்சிருக்காங்க. இப்ப இதுல கொள்வனவு நாளேடு கேட்டிருக்காங்களா இல்லையா? இல்ல, கொள்வனவு நாளேடு கேட்கல. அப்ப கடன் கொள்வனவு பத்தி கதைக்கிறாங்கன்னா இதுல நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, கடன் கொள்வனவு பத்தி கதைக்கிறாங்க, கொள்வனவு நாளேடு கேட்கல. ஆனா என்ன செய்ய வேண்டி வரும்? பேரட்டு கணக்கு செய்யக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். என பேரட்டு கணக்கு செய்யக்குள்ள இந்த கடன் கொள்வனவை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இந்த கடன் கொள்வனவு இருக்குது. இப்ப கொள்வனவு நாளேடு கேட்கல தானே. ஆனா கொள்வனவு நாளேடு கேட்கலன்றதுக்காண்டி பேரட்டு கணக்குல அதனுடைய தாக்கம் இல்லாம இருக்குமா? இல்ல, இருக்கு. கொள்வனவு நாளேடு செய்யல் என்று பேரட்டு கணக்குல பதியாம விடையில்லாது. ஸோ நான் அது இந்த இடத்துல ஒரு கடன் கொள்வனவு இருக்கு என்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதுல நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, 20. ஓகே, அது நான் திருப்பி இதுல ஒருக்கா எழுதி வச்சுக்கொள்றேன், ஈஸியா இருக்கு. கடன் கொள்வனவு, ஒரு கடன் கொள்வனவு இருக்குது, அது நாங்க பதியாம வச்சிருக்கோம். ஏன்டா கொள்வனவு நாளேடு கேட்கல. வட்டோட சேர்த்து 1120,000 உண்டாக்குனைகள். வட் 120,000 சொல்லியிருக்காங்க. பெறுமதி நிரல் 1 மில்லியனாக இருக்கு. சரி, இந்த கடன் கொள்வனவு நாங்க பதிக இல்லை என்று நோட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, 25/3/2022 கம்பெனியானது 162ஆம் இலக்கமுள்ள காசோலை மூலம் விநியோகஸ்தருக்கு 560,000 செலுத்திருக்கு. அப்ப திருப்பி பாருங்க, 162ஆம் இலக்கம் காசோலை மூலம் விநியோகஸ்தருக்கு ஒரு 560,000 செலுத்திருக்கு. பாருங்க, கடனுக்கு வாங்கியிருக்காங்க தானே பிள்ளைகள். அப்ப விநியோகஸ்தருக்கு ஒரு காசோலை செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப அவர்கிட்ட பேர் சொல்லப்படையில. ஓகே, எத்தனையாம் திகதி? 25/3. சரி, ஓகே. அடுத்தது, இதுல விநியோகஸ்தர் 2 தானே, கடன் கொடுத்தோர் 2 போடும். இங்க யார் யார்கிட்ட பேர் என்னது குறிப்பிட்டு சொல்லப்படையில. அடுத்தது பாருங்க, இப்ப ஓடர்ல செஞ்சுட்டு போவீங்களா. இப்ப பாருங்க, 3வது பதிஞ்சிட்டோம். இந்த 3வதுல ஒரே ஒன்று விஷயம் நோட் பண்ணியிருக்கோம். கடன் கொள்வனவு இருக்குது. கடன் கொள்வனவு நாளேடு கீழே அது பேரட்டு கணக்குல எஃபெக்ட் பண்ண மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது 162ஆம் இலக்கம் உள்ள காசோலை விநியோகஸ்தருக்கு செலுத்தப்பட்டது 15. கேள்வி முடிஞ்சு கொண்டு போறதை நீங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, 2022 மார்ச் மாதத்துக்கான கடன் விற்பனைகள் தொடர்பான தகவல். இப்ப இந்த கடன் விற்பனை தொடர்பான தகவல்ல இப்ப இதுல விற்பனை நாளேடு கேட்டிருக்காங்களா? இல்ல. விற்பனை நாளேடு கேட்க. ஆனா இந்த கடன் விற்பனை தொடர்பான தகவலை நாங்கள் எங்க கவனிக்க வேணும்? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செய்யக்குள்ள கவனிக்கும். சரிதான், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செய்யக்குள்ள கவனிக்க வேணும். ஓகே, அப்ப இதுல விற்பனைகளினுடைய லட்சணா, சாதனா, நிர்மலாண்ட 3 பேருக்கு வித்திருக்காங்க.
பேட்டோட சேர்த்த பெறுமதி எவ்வளவு, பேட் எவ்வளவு என்றது தந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட காசு. சரியா? இதுல பாருங்க, 2 பேர்கிட்ட இருந்து காசு பெற்றுக்கொண்டிருக்காங்க. யார் 2 பேர்? ஒன்று லக்ஷனா. லக்ஷனாட்ட இருந்து காசு பெற்றிருக்காங்க. இப்படி சார்ட்டுகள் வந்தா கொஞ்சம் கவனமா பாருங்க. என்ன அதுக்காண்டி கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கவனமா தெளிவா இருந்தா நான் இந்த சார்ட்டுகளை விளங்கி கொள்ளலாம். காசு பெறுவனவு திகதி லக்ஷ நாட்டிலிருந்து பாருங்க, 20ஆம் திகதி காசு பெற்றிருக்காங்க. ஓகே, 20ஆம் திகதி லக்ஷ நாட்டிலிருந்து காசு கிடைச்சிருக்கு. எவ்வளவு காசு பெறுவனவு? 612,000. 612,000 லக்ஷ நாட்டிலிருந்து காசு கிடைச்சிருக்கு. அப்ப கடன் பெற்றோரிடம் இருந்து பெற்ற காசுதான் 612,000. லக்ஷனாவுக்கு அனுமதித்த கழிவு 60,000, கொடுத்த கழிவு நெருக்க 10. லக்ஷனா வந்து காசோலை தந்திருக்காங்க, அதனாலதான் காசோலை இலக்கம் தந்திருக்காங்க 156. இப்ப இதுல கணக்கா பேர் இந்த 156 ஒழுங்கா பார்க்காம 156,000 லக்ஷனா தந்த காசு என்று பதிஞ்சு விட்டு. சரிதான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேலே இருக்கிற ஹெடிங்ஸ் என்ன பாஸ் பேப்பர்ல கிளியரா வரும். 99.999% பாஸ் பேப்பர்ல எந்த விதமான பிள்ளைகளும் பெறாது. சரிதான், மேக்சிமம் பாஸ் பேப்பர் கிளியர் கட்டா இருக்கு. நாங்க தான் தெளிவா வாசிச்சு பழகணும். அதுக்கு கணக்கா பயிற்சிகளை செய்யும். சரி, கணக்கா பயிற்சிகளை செய்யும். ஓகே, சோ இதுல காசோலை இலக்கத்தை பதிஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்க, சாதனாட்ட இருந்து 30ஆம் திகதி காசோலை பெற்றிருக்கோம். சாதனா அவவும் காசோலை தான் தந்திருக்கா. காசோலை இலக்கம் 480. சாதனாக்கு கொடுத்த கழிவு, அனுமதித்த கழிவு இல்ல, 336,000 ரூபாய் பெற்றுக்கணும். சரியா? எவ்வளவு பெற்றிருக்கோம்? 336,000 கடன் பட்டோரிடம் பெற்று. அப்ப காசோலை இலக்கம் தந்தா காசோலை இலக்கத்தை பதியும். சில நேரம் காசோலை இலக்கம் ஒரு 4 காசோலை இலக்கம் சரியாடினாக்கனுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்கும். எல்லாம் சரியா செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் எடுக்க இல்லாம இருக்கு. சரி, அப்ப கேள்வி முழுமையாக செய்யணும், தெளிவா செய்யும். முழுமையா செய்யணும், கேள்வி தெளிவாக செய்து பழகும். ஓகே, இதுல பதியப்படாம விட்ட விஷயம் எது? இந்த கடன் விற்பனை நாள் எடுக்க இருக்கிறேன், நாங்க பதியாம விட்டோம். அடுத்தது பாருங்க, 5வது மேலதிக தகவல். 2022 கம்பெனியானது பாலுணவுகளை 84,000 காசுக்கு விற்பனை செய்து. அப்ப 22ஆம் திகதி ஒரு காசு விற்பனை இருக்குது. சரிதானே? 22ஆம் திகதி ஒரு காசு விற்பனை இருக்குது. உண்மையா முதன்மை ஏடு படிக்கல பிள்ளைகள், இந்த முதன்மை ஏடுகளை நாங்கள் திகதி ஒழுங்கு ரீதியில பதிகிறது தான் முதன்மை ஏடு. இங்க வந்து ஓர்டர் மாறி மாறி போட்டிருக்காங்க, அதுக்காண்டி உங்களோட புள்ளிகள் எதுவும் குறைக்க மாட்டான், யோசிக்க தேவையில்லை. எனிவே நான் சரியான டேட் 22ஆம் திகதி 3ஆம் மாசம் என்ன நடந்திருக்குது? விற்பனை நடந்திருக்குது. காசு எவ்வளவு? 84,000. இது வட்டையும் சேர்த்து சொல்லப்பட்டது. இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிற வட் எவ்வளவு? 9,000 வட் உள்ளடங்களாக காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப இதுக்குள்ள 9,000 வட்டாக இருக்கும் பிள்ளைகள் 75,000 ரூபாய் காசு விற்பனையினுடைய பெறுமதியாக இருக்கு. 84,000 பேட் உள்ளடங்கலான தொகை 9,000 பேட். அப்ப இங்க ஈஸியா இருக்கு பாத்தீங்க. என்ன ஈஸியா இருக்குன்னா, இங்க பேட் கணிப்பு தேவையில்லை. இந்த உள்ளடங்களாக 118 போட்டு செய்யறதோ இல்ல 112 போட்டு செய்யறதோ உங்களுக்கு இல்லை. நேரடியா எவ்வளவு பேட் இருக்குன்றது பெறுமதியோடு வடிவா தந்துடும். கேள்வி முடிஞ்சு கொண்டு போகுது, நீங்க கவனிச்சு கொண்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, 2022 மார்ச் மாதத்துக்கான செயற்பாட்டு செலவுகள் 2 லட்சமா. இது ஆதரவு பொறி மற்றும் உபகரணங்கள் மீது செய்யப்பட்ட பெருமானத்தைவான 40,000 உள்ளடக்கியுள்ளது. மீதமாக உள்ள செயற்பாட்டு செலவுகள் 163ஆம் இலக்க காசோலை மூலம் 30/3/2022 செலுத்தப்பட்டது. செயற்பாட்டு செலவுகளுக்கு வட்டை புறக்கணிக்கல. அப்ப இந்த 2 லட்சம் என்றது பிள்ளைகள் பெருமானத்தைவோட சேர்ந்த செலவு. அப்ப 2 லட்சத்துக்குள்ள பெருமானத்தைவு 40,000 இருக்குது கண்டா, பெருமானத்தைவு காசு பாய்ச்சலை ஏற்படுத்தாத செலவு.
சரியா? பெருமான தேவைக்கு எங்களுக்கு காசு பாய்ச்சல் காசு வழியால போகும் மாப்பிள்ளைகள் இல்லை. ஆகவே இந்த பெருமான தேய்வு நீங்களான தொகை 160,000 ரூபாவை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும்? செலவீனமாக இனங்காணவன் 160,000 மட்டும்தான் காசு கொடுப்பனவு நாளட்டில செயற்பாட்டு செலவுகள் செலுத்தியது என்று பதியப்படும். எத்தனையாம் தேதி? 30ஆம் தேதி என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க இதுல 30ஆம் தேதி செலுத்தப்பட்டிருக்கு. சரியா? எத்தனையாவது காசோலை இலக்கம்? 163வது காசோலை இலக்கம். பாருங்க, ஓடர்ல காசு கொடுப்பனவுகள், காசோலை கொடுப்பனவுகள் பிள்ளைகள், அதனுடைய செக் நம்பர் ஓடர்ல போகும். ஓகே ஓகே. அப்ப 5வது செய்திட்டம், 6வது செய்திட்டம். 7வது மார்ச் மாதத்துக்கான வங்கி கூற்றானது 5 நாள். அப்ப மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிஞ்சிடும். 4ஆம் மாசம் 5ஆம் தேதி தான் பெறப்பட்டது. 31/3/2022 உள்ளவாறான வங்கி கூற்று மீதியானது அத்திகதியில் உள்ள காசு கணக்கு மீதியுடன் இணங்கவில்லை. சரி, அப்ப வங்கி கூற்றினுடைய தரவு தந்திருக்காங்க. அப்ப வங்கி கூற்றை பொறுத்தளவுல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஒரு நிமிஷம். வங்கி கூற்றுல பிள்ளைகள் ஒரு விஷயம் சொன்னா, வங்கி கூற்றுல வரவுல பதிகிற விடயம் என்ன, செலவுல பதிகிற விடயம் என்னன்னு சொல்லணும். செலவு பக்கத்துல பிள்ளைகள் வாய்ப்புகளும் எங்களுக்கு என்னது, வசூலிக்கப்பட்ட காசோலைகளும் இருக்கு. வரவு பக்கத்துல என்ன இருக்கும்? சமர்ப்பிக்கப்பட்டதும் கழிப்பனவுகளும் இருக்கு. சரி, அப்ப இந்த வங்கி கூற்றினுடைய தகவல் தந்திருக்காங்கன்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த 8வது தரவை பாருங்க. மாதாந்த அடிப்படையில் மூலப்பதிவேடுகளின் மொத்தமானது பொது பேரட்டு கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது. ஒவ்வொரு மாசம் முடியலையும் டிஃபார்முக்கு மாத்துறாங்க. கம்பெனியால் வங்கி கூற்று பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர், இது இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். இப்ப நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்குல ஓகே, இந்த நிலையற் கட்டளை கொடுப்பனவு, நிலையான வைப்பு மீதான வட்டி, வங்கி கட்டணங்கள் ஆகியன காசு கணக்கில் பதியப்படுது. அப்ப வங்கி கூற்று கிடைக்க முதலே நாங்கள் என்ன செய்யறோம்? முதன்மை ஏடுகளை கூட்டி பேரட்டு கணக்குகளுக்கு மாத்திடுறோம். அதுக்கு பிறகுதான் வங்கி கூற்று கிடைக்கப்பெறும். அப்ப சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த நிலையற் கட்டளை கொடுப்பனவு, இந்த நிலையான வைப்பு வட்டி, வங்கி கட்டணங்களை காசு பெருவனவு கொடுப்பனவு நாடுல பதிகிறதா, பதிய தேவையில்லையான்னு யோசிப்பீங்க. பதிய தேவையில்லை. இந்த கேள்வியில பதிய தேவை. ஏன் பதிய தேவையில்லை? தெளிவா சொல்லி இருக்காங்க. வங்கி கூற்று இந்த மூலப்பதிவேடுகளினுடைய மொத்தம் மாற்றப்பட்ட திகதிக்கு பிறகுதான் கிடைக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் காசு கணக்குல பதிகிறாங்க வேண்டாம். இந்த முதன்மை ஏடுகளை நாங்கள் பதியல. இந்த 3 விஷயத்தையும், நிலையற் கட்டளை கொடுப்பனவு, நிலையான வைப்பு வட்டி, வங்கி கட்டணம் என்ற 3ஐயும் முதன்மை ஏட்டுல பெருவனவு கொடுப்பனவு நாளேட்டுல பதிய கூடாது. பதிஞ்சா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. ஒவ்வொரு தரவும் ஏன் தந்திருக்காங்க வாசிக்கணும். சில பேர் இதெல்லாம் வாசிக்கிறீங்க, ஏன்னா தங்கட இஷ்டத்துக்கு தாங்க விளங்கின கூட கடகடன்னு செய்துட்டு போறது, வந்து பார்த்தா செய்தது போல இருக்கும், பார்த்தா மார்க்ஸ் வராது. மிகவும் அவதானமாக இருக்கணும் பிள்ளை. சரியா? ஓகே. அப்ப இதுல இருக்கிறதுல பாருங்க, உங்களுடைய வங்கி கூற்ற பாருங்க. இந்த வங்கி கூற்றுல 3 விஷயம் கடைசியா இருக்குது. என்ன? நிலையற் கட்டளை கொடுப்பனவு, நிலையான வைப்பு வட்டி இங்கால இருக்குது, வங்கி கட்டணம். இந்த 3 எப்ப பதியப்படுதா? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வங்கி கூற்று கிடைச்சாப்புறது. அதுக்கு பிறகுதான் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குல பதியப்படுது. ஓகே. சோ இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போறோம்? எங்களினுடைய முதன்மை ஏடுகளை கூட்டிக் கொள்ள போறோம். ஓகே, முதன்மை ஏடுகளை கூட்டிக் கொள்ள போறோம். கூட்டிக் கொள்ளுங்க. கொடுத்த கழிவு 60,000 டோட்டலா. மொத்த காசு பெறவனவு 1672. எதுவும் விளங்காம இருந்தா கேளுங்க பிள்ளைகள், உத்தரமே கதைக்கிறேன். அடுத்தது 1588.
அடுத்தது வெட்டுக்காக காசு கிடைச்சிருக்குது 9 நாள். ஓகே, காசு கொடுப்பனவு நாளட்ட கூட்டிக் கொள்ளுங்க. மொத்த காசு கொடுப்பனவுகள் 1300. கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது 1110. வட் 30. செலவினங்களுக்காக செலுத்தியது 160. சரியா, முதலாவது என்ன செய்வோம், கூட்டி போட்டுட்டு பெருவனவு கொடுப்பனவு நாளோட பீரியட் கணக்குக்கு மாத்துவோம். ஓர்டர்ல கவனிங்க. காசு விற்பனை என்ன பதிவு பிள்ளைகள்? காசு கணக்கு வரவு 75,000, விற்பனை கணக்கு செலவு 75,000. இதுல விற்பனை கணக்கு கேட்டிருக்காங்களா? இல்லை. ஓகே. இரண்டாவது, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு எவ்வளவு? 1588,000. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்குல கடன்பட்டோரின் விபரமும், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல காசு கண்ட விவரமும் போடும். அடுத்தது, வட்டிற்காக பெறப்பட்ட காசு 9,000. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பிள்ளைகள், வட் கட்டுப்பாட்டு கணக்குல செலவாக 9,000. வட் கட்டுப்பாட்டு கணக்குல காசு கண்ட விவரமும், காசு கட்டுப்பாட்டு கணக்குல வட்டண்ட விவரமும் பதிவு. ஓகே, அப்ப காசு பெருவனவு நாளோட உரிய பேரட்டு கணக்குகளுக்கு மாத்திட்டு, இதுல கொடுத்த கழிவு இருக்க பிள்ளைகள். கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு கீழே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அடுத்தது, காசு கொடுப்பனவு நாளேட்ட பாருங்க. கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது 1110. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவாக இருக்கும் பிள்ளைகள். இங்க காசு என்ற விவரமும், காசுல கடன் கொடுத்தோர் என்ற விவரமும் பதிவு. அடுத்தது, வட்டுக்காக செலுத்தி இருக்காங்க 30,000. காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு, வட் கணக்குல வரவு. வட் கணக்குல காசு கண்ட விவரம் போடுவீங்க, காசு கட்டுப்பாட்டு கணக்குல வட்டண்ட விவரம். அடுத்தது பாருங்க, செலவீனங்களுக்காக செயற்பாட்டு செலவுகளுக்காக காசு செலுத்தப்பட்டிருக்கு 160,000. செலவீனங்கள் கொடுப்பணும். ஓகே, அப்ப இதை தவிர நீங்கள் 2 விஷயத்த ஞாபகத்துல வச்சிருக்கணும். இதுல பாருங்க, கடன் கொள்வனவு இருக்குது இல்ல பிள்ளைங்க, இதை நாங்க பதியாவற்றிருக்கோம். கொள்வனவு நாளேடு கேட்கல, எங்களுக்கு தெரியும். பெறுமதி வேட் மொத்த பெறுமதி, பெறுமதி வேட் மொத்த பெறுமதி. பெறுமதி பாருங்க, கடன் கொள்வனவு 1000க்கு என்ன பதிவு? இல்ல பாருங்க, எத்தனையாவது? 1120. மூன்றாவது மேலதிக தகவல். இதுக்குள்ள 120,000 வேட் உள்ளடங்கி இருக்கு. நம்ம கடன் கொள்வனவு பதிவு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஓகே, அப்ப இங்க கொள்வனவு கணக்கு கீழே பிள்ளைகள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வச்சுக்கிட்டா. கடன் கொள்வனவினுடைய வட்டுக்கு பதிவு, வட்கணக்கு வரவு, வட்கணக்கு வரவு 120,000. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 120. இங்க வட்டண்ட விவரமும், வட்கணக்குல கடன் கொடுத்தோர் என்ற விவரமும் பதிவு. சரிதானே?
அப்ப ஒவ்வொரு தடவையும் இரட்டை பதிவு சொல்லி 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 பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா கடை 2 15 போறதான். நான் வாயால சொல்றதுலையும் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வேகமா செய்து முடிக்கலாம் கணக்கு. அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயம், இந்த கடன் விற்பனையை பதியாம வச்சிருக்கோம். இந்த விற்பனை நாளெடுக்க கீழ, ஆனா விற்பனை கணக்குலையும் கடன்பட்டோர் கணக்குலையும் இதனுடைய தாக்கம் இருக்கும். இதுல பாருங்க, விற்பனை 2116, இதற்குள்ள உள்ளடக்கப்பட்டுள்ள பெறுமதி 216. ஆகவே பிள்ளைகள், விற்பனை பெறுமதி எவ்வளவாக இருக்கு? விற்பனை பெறுமதி எவ்வளவு இருக்கு? 2116ல 216 வெட்ட குறிக்குது கண்டா, விற்பனை பெறுமதி எவ்வளவு? 1900 இருக்கு. 1900 இருக்கு. இப்ப கடன் விற்பனையினுடைய மொத்தத்தை பார்த்தீங்கன்னா $216 வெட் சொல்லியிருக்காங்க. ஆகவே கடன் விற்பனையினுடைய பெறுமதி எவ்வளவு? 1900 இருக்கு. சரியா? பெறுமதி வெட் மொத்த பெறுமதி என்று பார்க்கிறோம். ஓகே, பெறுமதி வெட் இங்கால மொத்த பெறுமதி. சரியா? ஓகே, இப்ப கடன் விற்பனை 1900க்கு என்ன பதிவு? கடன்பட்டோர் வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப கடன்பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு கேட்கல, இங்க விற்பனை என்ற விவரம் போடுவோம். விற்பனை கணக்கு கேட்கு. ஓகே, கடன் விற்பனையினுடைய வேட் என்ன பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வட் கணக்குல செலவு. வட் கணக்குல கடன்பட்டோர் என்ற விவரமும், கடன்பட்டோர் கணக்குல வட் என்ற விவரமும் வருது. ஸோ நாங்கள் ஏற்கனவே முதன்மை ஏடுகள்ல இந்த இரட்டை பதிவு சம்பந்தமா படிச்சுட்டோம். இது ஈஸியா இருக்கு. ஓகே, இப்ப எல்லா கணக்குகளும் சமப்படுத்திட்டோமா இல்லையா? சமப்படுத்திட்டோம். ஓகே, எல்லா கணக்குகளும் என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் சமப்படுத்தி விட்டோம். ஓகே, ஓகே, வேகமா பிள்ளைகள் சமப்படுத்திக் கொள்ளுங்க. டிஃபார்ம் எல்லாம் வேகமா சமப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? எவ்வளவு வருதுன்னு பாருங்க. காசு கணக்கு சமப்படுத்துவோம். 1822. மீதி சென்றது, மீதி வந்தது. $522 வருது. செக் பண்ணுங்க. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு 1648. சரி, வரவு பக்கம் கூட இருக்கு 2756. அவை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி
1108. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 1670. 560,000. கட்டுப்பாட்டு கணக்கு மீதி செலவு பக்கம் அதிகமாக இருக்குது. நூற்றி 5,000 மீதி செல்லும். சரியா வருது எல்லாருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த கேள்வியை விளங்கப்படுத்தியே முடிச்சிடலாம். சரியா? இதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க, வேகமா இந்த கேள்வியை முடிக்கலாம். சரியா? வேகமா தந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 நிமிடங்களுக்குள்ள கேள்வியை முடிக்கலாம், வடிவா முடிக்கலாம். டைம் தாராளமா போதும். ஸோ அதுக்கு நாங்க எங்களுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சரான ஃபார்மட்ல இயங்குவோம். சரிதானே? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி செய்து பழகணும், ஒரே ஓர்டர்ல கேள்வி செய்து பழகணும். ஃபில் பண்ணி கொண்டு போறதுதான் உங்களோட வேலையா இருக்கணும், தேடி செய்யறது உங்களோட வேலை இல்லை. சரியா? ஓகே, இதுல முதன்மையேடுகள் பதிஞ்சதுல எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, அடுத்தது பாருங்க, வங்கி இணக்க கூற்று கேட்டிருக்காங்க. இந்த வங்கி இணக்க கூற்றுல திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலிருந்து கேட்டு, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்றா நாங்கள் என்ன செய்ய வேணும்? திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு கேட்காட்டியும் செய்துதான் பார்க்கணும். திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு செய்து பார்த்துத்தான் நாங்கள் என்ன செய்யணும், விட கொடுக்கணும். திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு? 522,000. ஓகே, எவ்வளவு இருக்குது? 522,000. இப்ப பாருங்க, எங்களினுடைய வங்கி கூற்றினுடைய சுருக்கம் தந்திருக்காங்க. இந்த வங்கி கூற்றை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன பிள்ளைகள்? காசு பெருமளவு நாளேட்டில் இருக்கிற விஷயத்த வங்கி கூற்றினுடைய செலவு பக்கத்தோடையும், காசு கொடுப்பனவு நாளேட்ட வங்கி கூற்றினுடைய வரவு பக்கத்தோடையும் ஒப்பிட வேண்டும். முதலாவது பாருங்க பிள்ளைகள், ஆரம்ப மீதி. வங்கி கூற்றினுடைய ஆரம்ப மீதி 150,000 இருக்குது. காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய ஆரம்ப மீதியும் 150,000 இருக்குது. அப்ப நிதிய மாதம் தொடங்கல கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமனா இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் கட்டாயம். சிறந்த அப்படி வேறுபாடு இருந்தால் அது பிப்ரவரி மாத இறுதியில மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலைகள் இருப்பதற்கான சந்தர்ப்பமாக இருக்கு. விளங்கிட்டு தானே? அடுத்தது பாருங்க, 640,000 பெருவளவு நாளேட்டில் இருக்கிற விடயம். ஓகே, காசு வைப்பு வங்கி கூற்றுல செலவுல வந்து. அடுத்து 612,000 காசோலை செலவுல வந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன பிள்ளைகள்? வசூலிக்கப்பட்டு விட்டது. சரியா? வசூலிக்கப்பட்டு. அடுத்தது பாருங்க, 84,000 வசூலிக்கப்பட்டுட்டு. அடுத்தது பாருங்க, 336,000. இந்த 336,000 என்ற 480 காசு இலக்கம், காசோலை இலக்கம் கொண்ட காசோலை. சரியா? இதுல செலவுல வந்திருக்குதா? இல்லை. இதுல ஸ்லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வசூலிக்கப்படவில்லை. சாத நாட்டை இருந்து பெற்ற காசோலை வைப்பு செய்திருக்கா, இன்னும் வசூலிக்கப்படவில்லை. எப்படி தெரியும்? வசூலிக்கப்பட்ட காசோலை வங்கி கூற்றுள்ள செலவுல வந்திருக்கு, செலவுல வர இல்லை, ஆகவே அங்கு வசூலிக்கப்படவில்லை. இரண்டாவது பாருங்க, இந்த 100,000 நிலையான வைப்பு மீதான வட்டி, நிலையான வைப்பு வட்டி கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த காசு பெறுவன நாட்டில் இருக்கா? அப்ப இந்த நிலையான வைப்பு வட்டியும் வேறுபாட்டுக்குரிய காரணமாக இருக்கும். சாதனாவிடம் பெற்று வைப்பு செய்த காசோலை வசூலிக்கப்படாம இருக்கிறதும் எங்களுக்கு வேறுபாட்டுக்குரிய காரணமாக இருக்கு. அப்ப இதை ஸ்டார் பண்றது பிள்ளைகள் வேறுபாட்டுக்கான காரணம். இதே போல காசு கொடுப்பனவு நாளேட்ட வங்கி கூற்றினுடைய எந்த பக்கத்தோட? வரவு பக்கத்தோட ஒப்பிடப்படணும். ஓகே, முதலாவது பாருங்க, 550 காசோலை வங்கி கூற்றுல வந்திருக்கா? வரவு சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது அல்லது மாற்றப்பட்டு விட்டது.
ரெண்டாவது பாருங்க 30,000 ரூபாய் காசோலை. ஓகே, மாற்றப்பட்டு விட்டது, சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது, ஏதோ ஒன்று. அடுத்தது பாருங்க 560,000 ரூபாய் காசோலை. ஓ, சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது பாருங்க செயற்பாட்டு செலவுகளுக்காக வழங்கப்பட்ட காசோலை. ஸ்டார் பண்ணுங்க. மாற்றப்படவில்லை, வசூலிக்கப்படவில்லை. சாரி, மாற்றப்படவில்லை. மாற்றப்பட்டிருந்தா வங்கி கூற்றுல வரவுல வந்திருக்கணும். மாற்றப்படவில்லை, வங்கி கூற்றுல வரவுல வர இல்லை. இதை தவிர வங்கி கூற்றுல வரவு பக்கத்துல பாருங்க 20,000 ரூபாய் கடன் வட்டி கொடுப்பன மட்டும். இரண்டாவது வங்கி கட்டணங்கள் பேங்க் சார்ஜஸும் கழிக்கப்பட்டிருக்கு. எங்களினுடைய காசு கொடுப்பனவு நாளேட்டுல பதிவு செய்யப்படும். அப்ப இதுல 5 இடத்துல ஸ்டார் பண்ணியிருக்கான். ஏன்னா 5 இடத்துல ஸ்டார் பண்ணி இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல உண்டு. அடுத்தது சாதனாட்ட பெற்ற காசோலை வசூலிக்கப்படையில. அடுத்தது நிலையான வைப்பு மீதான வட்டி காசு கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு. இப்ப இந்த 5 வேறுபாடு, சரியா, இந்த 5 காரணங்களாலதான் எங்களினுடைய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீது 522,000 மொத்தமும் வங்கி கூற்று மீது எப்படி காட்டுது, 421,000 காட்டு. ஓகே, இப்ப நாங்கள் நிலையான வைப்பு மீதான வட்டி எவ்வளவு, 100,000. காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு நிலையான வைப்பு வட்டி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, அப்படி முடிஞ்சது. நிலையான வைப்பு வட்டி. ஓகே, நிலையான வைப்பு வட்டி 100,000 கிடைச்சு. அடுத்தது வங்கி கட்டணங்கள் 5,000 கழிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க நிலையற் கட்டளை கொடுப்பனவு கடன் வட்டி கடப்பனவு. கடன் வட்டி நிலையற் கட்டளையினுடைய கடன் வட்டி கொடுப்பனவு எவ்வளவு கழிச்சிருக்காங்க, வங்கி கூற்ற பார்த்தா தெரியும். 20,000 ரூபாய் கடன் வட்டி நேரடியாக எங்களினுடைய கணக்குல கழிக்கப்படும். இதை விட எங்களுக்கு தெரியும் மாற்றப்படாத காசோலையை கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலையை கழிப்போம். 163 இலக்கமுடைய காசோலை மாற்றப்படவில்லை, செயற்பாட்டு செலவுகளுக்காக கொடுத்தது. என்ன, சாதனாவிடம் பெற்று வைப்பு செய்யப்படாத காசோலை. காசோலை பாருங்க, சாதனாட்ட பெற்று வைப்பு 480 இலக்கம் கொண்ட காசோலை. 480 என்ற இலக்கம் கொண்ட காசோலை 336,000 என்ன செய்யல, வசூலிக்கப்படவில்லை. ஓகே, சரி. அப்ப இதுல பாருங்க திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு வருது, 622 மீதி சென்றது 597,000. திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்க தயாரிக்க சொல்லி கேட்காட்டி செஞ்சாதானே பிள்ளை கண்டுபிடிக்க. சில பேர் இப்ப கூட்டி கழிச்சு சரியா போட்டா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தெளிவான செய்க வழிகளோட விடைய கொடுக்கிறது எங்களுக்கு நல்லா. ஓகே, இந்த ஸ்கீம்ல எதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க, இந்த முறை மார்க்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்த முறை மார்க்ஸ் கொடுக்காம விடுவாங்க, அடுத்த முறை மார்க்ஸ் கொடுத்தது ஏற்கனவே மார்க்ஸ் கொடுக்காதவனுக்கு இந்த முறை மார்க்ஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு எது ரெண்டு தெரியாது. இவ்வளத்தையும் கூட்டுங்க, எவ்வளவு வருது, 421 வருகுதா வங்கி கூற்று மீதி. இந்த வங்கி கூற்று மீதிதான் எங்க இருக்கணும் பாருங்க, எங்களினுடைய வங்கி கூற்றுல. ஏன்னா வங்கியால் அனுப்பப்பட்ட வங்கி கூற்றுல பாருங்க அதே 421,000 இருக்குதுன்னு விளங்கிடுது. இப்ப முதன்மையீடுகள் மட்டும் படிச்சா போதும், வங்கி இணக்க கூற்றுன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது தெரியும் அது தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா 40க்கு 40 ஒரு செக்ஷன்லயும் எடுக்கலாம். விளங்கிட்டுதான் பிள்ளைகள் கேள்வி விளங்குதான். அனா, அன்றியா, ஜெருஷா, நிரு, மேஷக், துவாஷினி, வித்யா விளங்குதா என்ன செய்யற மாட்டோம். இந்த கேள்வி பிள்ளைகள் மேக்சிமம் ஒரு 25-30 நிமிடங்களுக்கு இடையில செய்து முடிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. சரி, அப்ப கேள்வியை நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆர்டரை வச்சு செய்து பழகணும். சரி, அன்னைக்கு கோட் அடிக்கணும்.
சரியா? வீட்டுல ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணா அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் அசையக்கூடாது. வீட்டாக்கிட்ட சொல்லிடணும், நான் பேப்பர் செய்ய போறேன், 30 நிமிஷம் என்னைய கூப்பிடுவோம். அந்த 30 நிமிஷம் அந்த கேள்வியில மினக்கணும். ப்ராக்டிஸா நாங்க ஒன்றொண்டா செய்து கொண்டு பழகினோம். ஃபர்ஸ்டா காசு பெறணும், நாலு செஞ்சுட்டு அப்படியே சுத்திட்டு வந்தோம். காசு கொடுக்கணும், நாலு சேர்ந்துட்டு அப்படியே சுத்திட்டு வந்தா டைமிங் பழகவே இல்லாது. ஓகே ஓகே, மிச்சாக்கள் ஓகே அப்படி. சரி, ஸோ நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். இந்த ரெக்கார்டிங் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கட்டாயம் லேட் ஆகினாலும் உங்களோட குரூப்ல நான் ரெக்கார்டிங் போடுறேன். கட்டாயம் உங்களோட ரெக்கார்டிங் 5 6 நாளைக்கு விசிபிளா இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இடையில எதுவும் கட் பண்ணப்பட்டிருந்தா, உங்களுக்கு விளங்காம இருந்தா, அல்லது கிளாஸுக்கு இன்னைக்கு வரையலாம இருந்தா, அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கணும். 10 நாளைக்கு பிறகு என்கிட்ட ரெக்கார்டிங் கேட்கக்கூடாது. சரி, நான் ரெக்கார்டிங் போடணும். வராத கிளாஸுகளுக்குரிய ரெக்கார்டிங்கை பார்த்து படிச்சுட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. படிப்பிக்க வேண்டியது எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்பு. நான் எந்த வேலையை சரியா செய்யறது போல நீங்களும் உங்களோட வேலையை சரியா செய்து பழகணும். விளங்கிட்டு தானே? ஸோ இந்த மாதிரி கிளாஸ் போகும். நீங்க என்னிட்ட கேட்க தேவையில்லை. நான் குரூப்ல ஒவ்வொரு நாளும் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இதனுடைய ரெக்கார்டிங் போட்டு வரும். சரிதானே? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு போடுங்க பிள்ளைகள். சரி, ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாஸ் பேப்பரை வச்சிருங்க. அதை விட இன்னொரு டியூட் சம்பந்தமா நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். நீங்க அதோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பாய், குட் நைட். யாருக்கும் எதுவும் கதைக்க வேண்டியிருந்தா கதைக்கலாம். ஓகே, சரி, ஓகே, பாய்.